ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க அயம்பி. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஒரு ட்ரீம். அதை இன்னைக்கு நிறைவேற்றிருக்கோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாலாம் இல்லை, சும்மா சின்னதாக தான். நம்மளோட கேமரா ஸ்டெபிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி கிம்பிள் 7P DJIலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். வாங்க வீடியோவில் போகலாம். தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வெளியே பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏதாவது ஒரு இஷ்யூனாலோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலோ 1 இயர் வாரண்டி இருக்குது, நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, பார்த்துக்கோங்க. இதான் அந்த பாக்ஸு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ இதை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் இப்போ. ஓகேவா? சரி வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ எடுத்தோடனே மேலே கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்ட்ஸ்லாம். இது அப்புறம் கிம்பிளோட அட்டாச் பண்ணுற மாதிரி அந்த ஒரு இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஐ ட்ராக்கர். இதுதான் நம்ம ஃபேஸ் ரெகக்னேஷன் பண்ணோம். இந்த ஒரு இது. ஸோ இது லைட், ஒயிட் கலரில் இருக்குது லைட்டு. ஸோ டிஜேயோட பிராண்டு தான். நவுறோமோ அங்கங்கெல்லாம் போகும். ஸோ ஒரு அடாப்டர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ட்ரு, வாரண்டி கார்டு, ஒரு கிம்பிளோட அந்த அட்டாச் பண்ணுறது மேக்னெட். பின்னாடி ஃபுல்லாக மேக்னெட் தான் இருக்கும். அதுதான் அதோட கிம்பிள். பாருங்கள், சூப்பராக ஃபினிஷிங்லாம். பிளாக் தான் நான் ஆர்டர் போட்டுருந்தேன், வந்துருச்சு. ஸோ பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு இது. ஸோ இப்படி திறந்து ரொட்டேஷன் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இதாகிடும். இருக்குது. ஸோ ரொட்டேஷன்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ இதோட இந்த மேக்னெட்டை வச்சு அட்டாச் பண்ணணுன்னு இந்த இதில் போட்டுருந்துச்சு. இப்போ நான் படித்தேன். ஸோ அதை இப்போ இது அட்டாச் பண்ணிடுவோம். என்ன ஒரு மேக்னெட்ப்பா! இழுத்தாலும் இழுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கழட்டுற மாதிரி இருக்குது. டிஜேஐ எப்பயுமே பயங்கரமாக தான் கொடுப்பாங்க. அவங்க ஒரு பிராண்ட், சரியான பிராண்ட். ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே. இந்த ஏஐ ட்ராக்கர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ ட்ராக்கர் இப்போது சோலோவாக இப்போ நான் விலாக் எடுக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் தனியாக போயிருக்கேன் அப்படின்னா, இந்த ஏஐ ட்ராக்கர் நம்மளுக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஹெல்ப் பண்ணும். மேக்னீசியம் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆகிடுச்சு. தெரியுதா? லைட் தெரியுதா? ஃபோனை வச்சு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஃபோனை மாட்டி, ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், ப்ளூடூத் சிம்பிள் இங்கே இருக்குது. ஸோ அதை ப்ளூடூத்தை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதோட பேர் ஆஸ்மா கிம்பிள் 7P. இங்கே வந்துருச்சு, காமிச்சிருச்சு. ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். பேரிங் கேட்குது, இங்கே பேர் பண்ணிப்போம். ஸோ கனெக்ட் ஆகிருச்சு. பேட்டரி பர்சன்டேஜோட காமிக்குது, 53 இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி இப்போ இது பண்ணுதுங்கிறத, ஃபேஸ் ட்ராக்கர் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க. ஆச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். மாப்பிளா எப்படி இருக்குன்னு. ஸோ ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்லேயும் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். லேண்ட்ஸ்கேப் சூப்பராக இருக்குது. ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஸோ ஸ்டெபிலைசேஷன்லாம் பாருங்கள், ஆடவே இல்லை. சூப்பராக இருக்குது. ஏதாவது ஈவெண்ட், ஸோ நீங்கள் ஒரு தனி விலாகரு அப்படியா பட்சத்தில் இதை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஃபீச்சர்ஸ்னால், இதை எப்படி இழுத்துக்கலாம். இவ்வளோ பெரிய ஸ்டாண்ட். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்துன்னு பாருங்கள், இவ்வளோ பெருசு. ஸோ என் கை அளவு, ஒரு கை அளவு இருக்குது. இங்கே பாருங்கள், எப்படி எப்படிலாம் திருப்புறோனோ அந்த சைட்லாம் போகுது. மெயின் பார்ட் என்னென்னா, கீழே ஸ்டாண்ட் 3 இப்படி வச்சு இப்படி கீழே வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாவ் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படி கையை காமிச்சாலே போதும், ஏஐ ரெகக்னேஷன் ஆரம்பிச்சிடும். நான் இப்போ எங்கிட்டலாம் போகிறேனோ அந்த சைட்லாம் போக பார்க்குறீங்களா? ஸோ பார்த்தீங்களா, எங்கிட்டலாம் போகிறோனோ அங்கிட்டலாம் போகுது. ஸோ சூப்பரில் பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம இப்படி கை காமிச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப் ஆகிடும். இப்போ நான் எங்கிட்டு போனாலும் அசையவே அசையாதுங்க பாருங்க. ஸோ ஒன்ஸ் நான் இப்படி கையை காமிச்சிட்டேன் அப்படின்னா
மறுபடியும் ரெகக்னேஷன் ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்க. வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போடுவேன். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு ஐஎம்ஓபி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.